அந்த கன்னிராசிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், ஆடி மாசம் பிரிச்சு விட்டுருவாங்க. அது கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வேற பிரிவினைகளையும் தாமதமான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக கோச்சார கிரகமும் அது வச்சு செஞ்சுட்டு தான் போயிரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த மாசம் படிப்படியாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள். துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதைகள் இருந்தாலும் புதிய முதலீடு, அதிக முதலீடு போட்டு புதிய தொழில் இதெல்லாம் நம்ம தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறத. கன்னிராசி நேயர்களே, காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவகமாக இருக்கக்கூடிய அமைப்புல புதன் உச்சம் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் இதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு பில்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் சஞ்சாரம் 7ஆம் பாவகத்துல நேரா இருக்கு. கணவன் மனைவிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். இந்த கன்னிராசிக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், ஆடி மாசம் பிரிச்சு விட்டுருவாங்க. அது கன்ஃபார்ம்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வேற முன்னாடி எப்படி இதை செய்யலாம், வச்சு செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை, பிரிவினைகளையும் தாமதமான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய புலம்பல்கள். ஜாதகம் பார்க்க வர வாடிக்கையாளர் வச்சு நம்ம எந்த மாதம் எந்த வாடிக்கையாளர் வந்துட்டு இருக்காங்க, என்ன ராசிக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப யாருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கோ அவங்க ஒரு பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற விஷயம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுங்களேன், ஒரு 50 லட்சத்துல இருந்து 1.5 கோடி 2 கோடிக்கெல்லாம் கூட கட்டுறாங்க. அப்ப கட்டும் பொழுது அது நமக்கு ஒரு பிரேக் ஆகக்கூடாது. இப்போ அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க கன்னிராசிக்காரங்க வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், ராகு நல்லா இருக்கா, தசாபுத்தி நல்லா இருக்கா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு சில விஷயங்களை ஏதாவது கொடுக்குமா, கடன் வாங்கினா அது நமக்கு சக்சஸ் ஆகுமா. அப்ப கடன் வாங்கினா சக்சஸ் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் அங்கதான் இருப்பார் சனி பகவான் மேல. அப்ப என்ன ஆகும், பல பிரச்சனைகளை வீடு சார்ந்து வாஸ்துல இப்ப நிறைய குற்றம் வரும். ஏன்னா இந்த சனி பகவான் வீட்டை தான் ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களாம் பாருங்களேன், கண்டிப்பா ஒரு வாஸ்து குற்றமோ அல்லது வீடை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றதோ, வீட்டை மாத்தலாமோ அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். மேடம் ஆடி போய் ஆவணி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கேட்கக்கூடிய விஷயங்களா நடக்கும். ஸோ உங்களுடைய ஜாதக கட்டத்திலையும் எப்படி கிரகங்கள், இந்த கோச்சார கிரகங்களுடைய இணைவோ பார்வையோ தொடர்போ எந்த அளவுக்கு பிரச்சனையில நீங்குது அப்படிங்கிற. இவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் வரும். ஒரு கூட்டணியா வச்சு ஒரு 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து நான் பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க நட்சத்திர தாராபலன் மட்டும் கண்டிப்பா பாத்துங்க. ஏன்னா இந்த தாராபலன் பார்க்காம கூட்டணி சேர்ந்து நமக்கு பிசினஸ் செய்யும்போது அது பல பிரச்சனைகளை கொடுத்துரும். இவருக்கு ஒரு தசா புத்தி போயிட்டு இருக்கும். அந்த நட்சத்திரமே வதை நட்சத்திரமா இருக்கலாம், அல்லது பகையா இருக்கலாம், வைநாசிகமா இருக்கலாம், நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நண்பேண்டா அப்படின்ட்டு போட்டுட்டு பின்னாடி யாருனால லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சிலருக்கு தசாபுத்தி கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற வரை, அந்த புத்திநாதன் போகிற வரை 1 வருஷம் நல்லா இருந்துச்சு மேடம், அடுத்த வருஷம் அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு, அப்படியே பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா பீரியட் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட தான், ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணவங்க தான் ரொம்ப அடிபட்டாங்க. நிறைய லாரி இல்லை, நாமக்கல் சைட்ல தான் ஜாதகம் பார்க்க வந்தா லாரி பிஸ்னஸ் தாங்க. நிறைய லாரி 40 லாரிலாம் விட்டுட்டோங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு பிரேக் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது நமக்கு அது எல்லாமே ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக கோச்சார கிரகமும் அது வச்சு செஞ்சுட்டு தான் போயிரும். அதெல்லாம் நீங்க அனுபவத்துல நம்ம பார்த்து 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 சொல்றோம். அப்ப அனுபவமா உங்களுடைய ஜாதக கட்டத்துல நமக்கு என்ன வேணும், திருமணமா அல்லது தொழிலா, அல்லது நான் வேலைக்கு தான் போக முடியுமா, நான் இப்படி படிச்சுட்டு இருக்கேன், இந்த கோர்ஸ் நான் எடுத்தது கரெக்டா, கண்டிப்பா எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா, இது மாதிரி நிறைய இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு, விதி விலக்கு இருக்கு. அப்ப இது சக்சஸ் ஆகுமான ஒரு கிளான்ஸ் கண்டிப்பா நல்ல நீங்க பாத்துக்கறதுனால பின்னாடி ஃபியூச்சர்ல அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு வேற துறை சார்ந்து எவ்வளவோ பேர் ஜாதகம் பார்ப்பாங்க. 10 ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஜாதகம் 5 ஜாதகம் கூட என்ன ஆகுனா, அவங்க ஒரு எம்பிஏ படிச்சிருப்பாங்க. நான் ஹச்ஆருக்கு படிச்சேன் மேடம், கடைசியில ப்ரொஃபஸரா போயிட்டேன், உட்காந்து இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன், அல்லது ஏதாவது ஒரு டீம் லீடரா இருக்கேன். இப்படி
டைவர்ஷன் ஆகி அவங்களுடைய படிப்புக்கு இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க போய் ஜாயின் பண்ணிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்க படிச்ச படிப்பு அத்தனையும் அவங்க நாலேட்ஜ் இல்லாம வேற நாலேட்ஜ வந்து அவங்க கேதர் பண்ணி, அவங்களோட இருந்து பயணிச்சு, ட்ரெய்னிங் எடுத்து, இது மாரி அவங்களுடைய சம்பாத்தியத்துக்காக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலைக்காக அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க கட்டத்துல இந்த எஜுகேட்டட் தான், இந்த கல்வி தான், இந்த டிகிரி தான் குவாலிஃபிகேஷனா இருக்கும், அல்லது மாறும் அப்படிங்கிறது நம்ம குரு, புதன வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதேபோல 4, 5, 9, 11ஆம் பாவகத்துடைய தொடர்புல அவங்களுடைய மேற்கல்வி எப்படி இருக்கும்? பட்டப்படிப்பு எப்படி இருக்கும்? வெளிநாட்ல போய் அவங்க கல்வி படிப்பாங்களா? இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம படிப்பு சார்ந்து எடுத்து இந்த ராசிக்கு பேசுறோம்னா, உங்களுக்கு நல்ல இடத்துல இப்ப குரு இருக்காரு. அப்ப உங்களுடைய ப்ரமோஷன், தொழில் சார்ந்து, படிப்பு, கல்வி சார்ந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே. ஏன்னா ராகு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல கும்பத்துல இருக்காரு. அப்ப ராகு, கேது மறைவாக இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நீங்க வெளிநாடு, வெளியூர் தொடர்புல போகும்போது சக்சஸ் ஆகக்கூடியது அப்படின்னு. இப்ப வந்து ஒரு ஜாதகம் போன ஒரு வாரம் முன்னாடி பார்த்தாங்க. மெரைனிங் இன்ஜினியர் இவங்களுக்கு நான் கண்டிப்பா வருமா? அப்ப சந்திரனுடைய அமைப்பு 10ஆம் பாவகம், 6ஆம் இடத்துடைய தொடர்பு, தசாபுத்தி எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து அவங்க நீர்நிலை சார்ந்து அவங்க நீர் அப்படிங்கும்போது, இப்ப பஞ்சபூத தத்துவத்துல 12 கட்டத்துக்கும் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு நெருப்பு தத்துவம், நீர் தத்துவம், நிலத்தத்துவமாக சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப அதெல்லாம் வச்சுதான் நமக்கு அந்த நீர் ராசியில இருக்கா, நீர் லக்னமா இருக்கான்னுலாம் நம்ம கரெக்ட்டா வெரிஃபை பண்ணி தான் நம்ம எஜுகேட்டடா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்கு ஆடி 18 அப்படிங்கிற அந்த விழாவ கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட, குடும்பத்தோட, அதேபோல உறவுகளோ, நட்பு வட்டாரமோ இப்படி 10 பேர், 15 பேரா சேர்ந்து போயிட்டு ஆற்றங்கரையில அதற்கான அந்த ஐதீக முறையா நீங்க வழிபாடு எடுங்க. விரதம் இருங்க. 4 பேத்துக்கு அங்க 10 பேத்துக்கு நீங்க தானம் பண்ணுங்க. இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆடி 18 அன்னைக்கு நீங்க முன்னோர்கள நெனச்சு தானம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அமைப்பை குடுக்கும். மேற்கொண்டு ஜாதக சந்தேகம்லாம் நீங்க கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்த்துக்கோங்க. சிவாய நம! திருச்சிற்றம்பலம். துலாம் ராசி காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகம். சுக்கிரனுடைய அமைப்புங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா, குரு சுக்கிர சேர்க்கையோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அப்ப எங்க இருக்கு அப்படின்னா, கடகமும், சிம்மமும் சுக்கிரன் உங்களுக்கு தொடர்புல வராரு அப்படிங்கும் பொழுது, இதெல்லாம் பாவக தொடர்புல நம்ம எடுப்போம். அப்ப பெண்களால ஆதாயம், மனைவினால ஆதாயம், லவ்வர்னால ஆதாயம், திருமணம் நடைபெறது, அதற்கான ஆலோசனை, அதேபோல ஏதாவது சண்டை சச்சரவோ, ஒரு பிரச்சனையோ கணவன் மனைவியோட இருந்த ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருக்கு. ஏன்னா, சின்ன சின்ன பிரிவினைகள் இப்ப ஆடி 18 வரை பிரிச்சு வச்சுருவாங்க. புதிய தம்பதியர் இந்த வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது. அப்ப அதுல வந்து ஒரு புரிதல் வரும். ஒரு பிரிவு வரும்போது ஒரு நேசம், பாசம் இதெல்லாம் வரும். அப்ப சுக்கிரனுடைய இதா இருக்க நீங்க வந்து எப்பயுமே ஒரு பாசத்துக்கோ, நேசத்துக்கோ நீங்க ஏங்கக்கூடிய துலாம் ராசியா இருப்பீங்க. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். பொய்ங்கிற விஷயம் வேண்டாம். அப்படிங்கிற கொஞ்சம் லாஜிக்கா வந்து நீங்க என்ன அப்படின்னா, ஒரு வாதாடக்கூடிய விஷயம். அந்த அந்த மாரியெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்கியுமென்ட் பண்ணும்போது நம்ம சைடு தான் அது சக்சஸ குடுக்கும். அப்படிங்கிறத எண்ணங்கள் எப்பயுமே உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்ப வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸு இது மாரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா கூட, இந்த மாசம் படிப்படியாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. ஏதாவது வந்து நெறைய வாய்தா கேட்டு ஒரு பிரச்சனைங்க. அது சித்தப்பா தம்பியோடது. அது மாரி ஏதாவது உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, விவசாயி அவங்க. என்னோட இடம் சார்ந்து தான் இருக்கு. அவங்க சொந்தக்காரங்களா, மத்த வூட்டுக்காரங்களா, அவங்க பக்கத்து வூட்டுக்காரங்க வாய்க்கா தகராறுங்க அப்படின்னு வரும்பொழுது, அப்ப நம்ம கோச்சார கிரகத்தையும் அவங்க ஜாதகத்த எதுவுமே இல்லைன்னா பிரசனம் போட்டு நம்ம பார்த்து சொல்லுவோம். அப்ப துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாரி நிலம் சார்ந்து, பூமி சார்ந்து, வீடு சார்ந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ, ஒரு வாய்க்கா தகராறோ வரலாம். அதெல்லாம் நீங்க வாய் வார்த்தையிலயோ அல்லது வந்து இதுலயோ இருந்தாலும், அல்லது முன்னாடியே கேஸ் நடந்துட்டு இருக்காலும், அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. நல்ல பணவரவு, தனவரவு உண்டு. குழந்தைங்க நல்லா ஒரு கவனமா படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப அடுத்தது எக்ஸாம் வரும். இப்ப தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இது மாரி டெஸ்ட்டு, மிட் டெர்ம் டெஸ்ட் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் உற்சாகமா படிப்பாங்க. ஏன்னா குரு உச்சம் பெற்று நல்ல இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதேபோல ராகு 5ஆம் இடத்துல இருக்கு. அப்படிங்கும்போது வெளிநாடு, வெளியூர் தொடர்பு, வெளி பாஷை கத்துக்கிறது, அங்க போயிட்டு நீங்க குடும்பம் வந்து மாறக்கூடிய அப்ப மாற்றம், அப்படி வீடு மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் துலா ராசிக்கு இந்த மாசம் ஒரு பிளான் பண்ணிருவீங்க. கண்டிப்பா ஆவணியில அது வந்து
சக்சஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால குழந்தைங்க. ஏதாவது வந்து நமக்கு குழந்தை பிறக்குமா? இந்த வருஷம் நமக்கு பேபி இருக்குமா? அப்படிங்கிறது குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் துலா ராசிக்கு கண்டிப்பாக பேபி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கோச்சாரமா சொன்னாலும், உங்க ஜனன ஜாதக கிரகத்த நம்ம அடிப்படையில பார்த்துக்கணும். சில விஷயங்கள் முயற்சிகளும் வேணும். அப்ப நம்ம சோம்பேறித்தனமா இருந்துட்டு, நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாவும் இருந்துட்டு, அப்புறம் வந்து நம்ம கண்ணுக்கு கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. டீச்சிங் லைன்ல, அதேபோல ஒரு கௌரவமான வக்கீல் தொழிலா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் நல்ல ஒரு கேஸ் வர்றது, நல்ல ஒரு பெயர் கெடுக்கிறது, ஒரு கௌரவம் குடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாசம் துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கு. துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதைகள் இருந்தாலும், புதிய முதலீடு, அதிக முதலீடு போட்டு, புதிய தொழில் இதெல்லாம் வந்து நம்ம தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வழிபாட்டு முறைகள்ல எந்த இருந்தாலும், கொஞ்சம் நீங்க கவனமா இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத, நவராத்திரி வழிபாடு எடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நவராத்திரி அப்படிங்கும்போது அந்த 9 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜூலை வந்து உங்களுக்கு 15ஆம் தேதி வரும். ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். இது வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பு. அந்த 9 நாட்களும் வந்து ஒரு அன்னதானம் பண்றது, அல்லது கொலு வச்சிருக்கிறவங்களுக்கு போயிட்டு நீங்க உதவி பண்றது, அங்க போயிட்டு ஒரு 5, 6 வீட்டுக்கு போயிட்டு நீங்க குங்குமம், மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வர்றது, அவங்களுக்கு சில பொருட்கள வாங்கி கொண்டு போய் குடுக்கறது, இதெல்லாம் வந்து சக்சஸ குடுக்கும் அப்படிங்கிறது. இப்ப வந்து நான் ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். அதே மாரி கொஞ்சம் வந்து லாட்டரி இது மாரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் கேட்பாங்க. அது மாரி ஷேர் மார்க்கெட்டிங் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலான்னு இருக்கேன் மேடம். இப்ப கொஞ்சம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து துலா ராசி இந்த மாசம் பண்ணலாம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது ஒத்து வராது. இப்ப நகையெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து இப்ப குறையும். அப்ப வாங்கி வச்சுக்குவாங்க. சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அது மாரி ஜுவல் வாங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆடி 18க்கு அப்புறமோ, அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்க போய் ஏன்னா சுக்கிரன் இதா இருக்கனால கண்டிப்பா வாங்கிக்கலாம். அது வந்து இன்னும் ஒரு நெறைய விஷயம். அதுக்கும் நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல வாங்குனா அதிகமா, இன்னும் அதிகமா வாங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அது வந்து அந்த நகை வந்து விரயமாகாது, அடமானத்துக்கு போகாது. இப்படியெல்லாம் இருக்குங்க. நீங்க விஷ்ணு சரசரநாமம் பாராயணம் பண்ணுங்க. கேட்டுட்டு வாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் இருக்கு. சிவாய நம! திருச்சிற்றம்பலம்.